ஜிஎஸ்டி வரி விதிப்பில் மாற வேண்டியது மக்களா மத்திய அரசு என்ற தலைப்பில் மாற வேண்டியது மத்திய அரசு தான் என்று வலியுறுத்தக்கூடிய வகையில் தோழர் திரு சி மகேந்திரன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். இந்த வரி ஏன் இப்பொழுது விதிக்கப்பட்டிருக்கிறது? ஜிஎஸ்டி வரி என்ற வரி அது யாருக்கான வரி? அந்த வரி என்பது இந்தியாவில் பட்டினியோடு கிடக்கக்கூடிய ஒருவனை காப்பாற்றப் போகிறதா? தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய குடும்பத்தையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களையும் ஒன்று திரட்டி சிறு தொழில் குறுதொழில் செய்து கொண்டிருக்கிறவர்களை இது காப்பாற்றப் போகிறதா? அது யாருக்கான வரி என்ற கேள்வியை எழுப்புகிற போது அந்த வரி உலக கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் இந்தியாவினுடைய கார்ப்பரேட் முதலாளிகளுக்குமான வரி என்பதை ஆதாரத்தோடு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இது ஏதோ மேம்போக்கில் நான் ஒன்றும் பேசல. 1990ஆம் ஆண்டுகளில் உலகமயம் என்ற ஒன்று வந்தபோது அதை கார்ப்பரேட் உலகமயம் என்று நாங்கள் குறிப்பிட்டோம். ஆங்கிலேயர்கள் எப்படி இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பே திட்டங்களை போட்டு ரயிலை போட்டாங்க, பல்கலைக்கழகங்கள் கட்டினாங்க, ஆனால் கல்வி நிலையங்களை உருவாக்கினார்கள், துறைமுகத்தை உருவாக்கினார்கள், கட்டுமான வளர்ச்சி என்று சொன்னார்கள். அந்த வளர்ச்சி இந்தியர்களுக்கான வளர்ச்சி அல்ல, இந்தியாவினுடைய செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து செல்வதற்கான வளர்ச்சி. அந்த வளர்ச்சியைத்தான் இரண்டாவது முறையாக இந்த ஜிஎஸ்டி முன்மொழிகின்றது. அந்த ஜிஎஸ்டி என்பது யாரால் முன்மொழியப்பட்டது? இன்னைக்கு நீங்க போய் வேர்ல்ட் பேங்குடைய ரிப்போர்ட், IMF இன்டர்நேஷனல் மானிட்டரியினுடைய ரிப்போர்ட், அதே போல காட் என்று சொல்லுகிறார்களே ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டாரிஃப் என்கின்ற ஒரு பொது அக்ரிமெண்ட்டை முதல்ல உருவாக்குனாங்களே 1990. அதை எடுத்து இப்ப நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாக்க அதில் தெளிவுபட கூறப்பட்டிருக்கிறது உலகத்துக்கு ஒரே வரி தான் போடணும்னு. ஏன் சொன்னாங்க? உலகத்தில் இருக்கக்கூடிய தொழில்கள், வளர்முக நாடுகளில் இருக்கக்கூடிய தொழில்கள், இவை எல்லாவற்றையும் அழித்து கார்ப்பரேட் கம்பெனிகள் உலகத்தை ஆள வேண்டும் என்பதற்காக முன்மொழியப்பட்ட ஒன்றை தான் நம்முடைய மத்திய அரசு இன்னைக்கு நிறைவேற்றுது. இந்திய மக்களின் விருப்பத்தை அல்ல, இந்திய தேசத்தினுடைய விருப்பத்தை அல்ல, அது நிறைவேற்றுகிறது. இல்லை என்று சொல்வார்களே. ஆனால் ஒரு பொருளாதார வல்லுநர் இருக்காரு, அதே போல என்னுடைய ஆருயிர் நண்பர் H ராஜா, அவர் ஒரு ஆடிட்டர். நான் கேட்கிறேன், மத்திய மாநில அரசாங்கத்தில் கடந்த காலத்தில் பெற்ற வரிகள், அந்த வரிகளையும் இந்த ஜிஎஸ்டி போட்ட வரிகளுக்கும் பிறகு நீங்க கணக்கு போட்டு தெளிவா பார்த்தீங்கன்னாக்க வருமான இழப்பு என்பது 1,00,000 கோடி ரூபாய் ஏற்படுகிறது. 1,00,000 கோடி மாநிலங்களுக்கு கூடுதலா இழக்கிறாங்க. மத்திய அரசுக்கு இழப்பு இல்ல, மாநிலங்கள் கூடுதலாக இருக்கிறது. இந்த 1,00,000 கோடி ரூபாயும் ஜிஎஸ்டியின் மூலம் போடப்பட்ட வரியால் யார் ஆதாயம் அடைகிறார்கள் என்றால் உலக கார்ப்பரேட் கம்பெனிகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளும் தான் அனுபவிக்கிறார்கள். ஏன் விலை குறையவில்லை? அதற்கான விளக்கத்தை தர வேண்டும். நான் சொல்லுகிறேன், இவை எல்லாம் 120 கோடி மக்களுடைய சந்தையை, ஒவ்வொரு மனிதனுடைய உழைப்பையும் எடுப்பதற்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிற வரி. அதனாலதான் விலை கூடிக்கிட்டே போகுது, விலை உயர்ந்துகிட்டே போகுது. இன்னைக்கு ஜிஎஸ்டி வரி 0, 148 பொருட்கள் வரியற்ற பொருட்கள் சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா தண்ணியை தனியா வித்தா வரி கிடையாது, பாட்டில்ல போட்டு வித்தா வரி. எண்ணெயை சொட்டு சொட்டா கொடுத்தீங்கன்னா வரி கிடையாது, எண்ணெயை ஒரு பாட்டில்ல போட்டு கொடுத்தீங்கன்னா வரி. அப்பளத்துக்கு வரி கிடையாது, ஆனால் அதை பொரிச்சு போட்டா வரி. என்னையா சட்டம் இது? இது என்னையா திட்டம் இது? இது யாரை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள்? நான் கேட்கிறேன். அதான் ரொம்ப அழகா நம்முடைய தலைவர் நடுவர் சொன்னார், ரொம்ப சிக்கலானதுன்னு. பிரச்சனையில சிக்கல் இல்லை, யாருமே புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக சிக்கலோடு திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஜிஎஸ்டி. அது ஒன்றும் புரியாமல்லாம் செய்யல, தெரியாம விவரம் இல்லாமல் செய்து விட்டோம். எனவே மக்கள் மன்றத்தில் நீங்க என்னதான் சொல்லுங்க, என்னதான் பண்ணுங்க, அவர்கள் ஜிஎஸ்டியை கொண்டு வரப்போகிறார்கள். ஆனால் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், கொண்டு வாருங்கள். மகாத்மா காந்தியடிகள் அவர்களுடைய தலைமையிலே சுதேசி இயக்கம் ஒன்று உருவானதை போல இந்தியாவிலே ஒரு இயக்கம் உருவாகும். விவசாயிகளை பாதுகாப்பதற்கு, தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கு, பாட்டாளிகளை பாதுகாப்பதற்கு ஒரு திட்டம் வரத்தான் போகுது. அதற்கான மக்கள் எழுச்சியை தான் என்று பார்க்கின்றோம். இத காங்கிரஸ் கட்சியில மன்மோகன் சிங் கொண்டு வந்தார், சிதம்பரம் ஆதரிச்சாரு, அதே போல பிரணாப் முகர்ஜி ஆதரிச்சாரு, எல்லாரும் செஞ்சாங்க.
கடுமையான விமர்சனம் எங்களுக்கு இருந்தது. ஆனாலும் கூட அவர்கள் அதை நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் பெறுவதற்காக முயற்சி செய்தார்கள். நீங்க ஏன் நாடாளுமன்றத்தில் வைக்கல? மாநிலங்களவையால் இது தோற்கடிக்கப்படும் என்பதற்காக மணி பில் என்ற பெயரிலே மறைமுகமாக கொண்டு வந்திருக்கிறீர்கள். என்ன ஜனநாயகம் இது? அரசு உத்தரவுகளால் போடலாமா? பாராளுமன்றத்தில் அது நிறைவேற்றப்பட்டிருக்குமானால் என்ன நடந்திருக்கும்? பாராளுமன்றத்தில் அது நிறைவேற்றப்பட்டால் ஒவ்வொரு திருத்தம் வர்ற போதும் பாராளுமன்றத்துக்கு வரணும், பாராளுமன்றத்தில் விவாதிக்கணும், அப்பதான் அது நிறைவேற்றப்படும். பாராளுமன்றத்திற்கு அது வரவில்லை, வேற வழியா அது வருது. அதே போல மோடி 10 வருடம் அந்த மாநிலத்திற்குள் நுழைய முடியாத அந்த சட்டத்தை இன்னைக்கு அவரே முன்மொழிகிறார் என்றால் அதனுடைய பின்னணியில் இருப்பது என்ன? இதைத்தான் நான் கேள்வி கேட்கிறேன். அதே போல கண்களை அறிமுக உரையில் நான் சொன்னது போல இடதுசாரியை சேர்ந்த இயக்கத்தை சேர்ந்த நிதியமைச்சர்கள், குறிப்பாக மேற்குவங்க நிதியமைச்சர் தான் என்னுடைய கணக்குல முதல் தலைவர். ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய முதல் தலைவரே மேற்கு வங்கத்துடைய மாநில நிதியமைச்சர் தான். அவருடைய தலைமையில் தான் அந்த டிராப்டே பண்ணப்பட்டது. கேரளா மாநிலம் உட்பட அத்தனை மாநிலத்தை ஏற்று நிறைவேற்றி இருக்கிறதா இல்லையா? ஜிஎஸ்டி என்று சொன்னால் வரியை சீர்திருத்த வேண்டும் என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன், ஜிஎஸ்டி என்று நீங்கள் சொல்லுகிற போது ஏதோ ஒரே ஒரு மொத்தமாக பேசுகிறோம் என்று நினைக்காதீர்கள். அதுக்கு விவாதம் வேண்டும். பல வரி முனைகளில் சில குறைபாடுகள் இருந்தது, அது மாற்ற வேண்டும் என்று நினைத்தோம். மக்கள் நலனை அடிப்படையாக கொண்ட வரியை முன்மொழிவோம். இது மக்கள் விரோத அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தால், முதலாளிகளுக்காக சேவை செய்துங்கிற காரணத்துக்காக அதை எதுக்குறோம். வரி 2 வரி இருக்கு. ஒன்னு நேர்முக வரி, மற்றொன்று மறைமுக வரி. நேர்முக வரி வருமானத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்படுகிறது. மறைமுக வரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏழை எளிய மக்களை பொருளை வாங்க வச்சு அவனை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னு அவனுடைய ரத்தத்தை எல்லாம் எடுத்து குடிக்கிறது தான் இந்த மறைமுக வரி. இந்த மறைமுக வரி தான் இன்னைக்கு ஜிஎஸ்டியினுடைய முழு ஆதிக்கத்தில் இருக்கு. நம்முடைய பணத்தை செல்லாத ஆக்குனீங்க, போராட்டம் நடக்குது. ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறேன், பணத்தை வேண்டுமானால் நீங்கள் செல்லாததாக மாற்றலாம், ஆனால் இந்திய மக்களை செல்லாதவர்களாக நீங்கள் மாற்ற முடியாது என்பதை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.